ராஜா வீட்டு கன்னுக்குட்டி. ராஜா வீட்டு கன்னுக்குட்டின்னு ஜெயசங்கர் சார் நடிச்ச படம் அந்த காலத்துல பார்த்துருக்கேன். ரொம்ப அற்புதமா இருக்கும். அந்த மாரி இந்த படமும் இருக்கும், இருக்கணும். நிச்சயமா ஹீரோவுக்கும், ஹீரோயினிக்கும் வாழ்த்துக்கள சொல்றேன். ராஜா வீட்டு பிள்ளை அது. ராஜா வீட்டு ஆமா. இது ராஜா வீட்டு கன்னுக்குட்டி கரெக்ட். வயசானவங்கலாம் கரெக்ட்டா சொல்ட்டீங்கல்ல? ஓகே. நான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் ஒரு ஸ்கூல் ஃபங்ஷன் வேலம்மாள் ஃபங்ஷன் போயிருந்தேன். அது வர்றதுக்கு பயங்கர டாபிக் லேட் ஆயிடுச்சு. அதனால எல்லாரும் மன்னிச்சுடுங்க. ஏன்னா லேட் ஆனதுக்காக. அதனால ட்ரெய்லர் பார்க்க முடியல. இருந்தாலும் பெரியவங்க எல்லாம் பேசுனத பார்த்தா, ஏன்னா குறிப்பா வந்து கேஆர் அண்ணன் பேசும்போது அந்த ட்ரெய்லர் பத்தி சொல்றாரு. அவர் எதுவும் தப்புன்னா தப்புன்னு சொல்லுவாரு. நியாயம்னா நியாயம்னு சொல்லுவாரு. அவரு பாராட்டுனத பார்க்கும்போது நிச்சயமா இது ஒரு பெரிய படமா இருக்கும். சின்ன படம், பெரிய படங்கிறதெல்லாம் இல்ல. மக்கள்கிட்ட தான் இருக்கு. சின்ன படமா, பெரிய படமாங்கிறது. பெரிய படம் ஒரே நாள்ல ஊத்திக்கிட்டு தான் இருக்கு. சின்ன படம் 200 நாள் ஓடுன படமும் இருக்கு. இப்ப நாங்கலாம் அப்பலாம் பண்ணும்போது 200 நாள், 300 நாள் படம் தான் நாங்க நெறைய படம். கிட்டத்தட்ட 2000 படம் பண்ணியிருக்கையில ஒரு 1500 படமாவது 200 படம் தான் 200 நாள் படம் தான் நான் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு அப்போ சினிமா இருந்துச்சு. இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலயும் பிரிஞ்சிருச்சு சினிமா. எப்படி பார்க்குறாங்க, அந்த கொரோனாவுக்கு அப்புறம் ரொம்ப இதாயிடுச்சு. ஒரு வாரம் ஓடுறதே கஷ்டமாயிருது. ஏன்னு தெரியல. அதுக்காக வந்து ஒரு முயற்சிகள் எல்லாரும் பண்ணணும். எல்லாரும் பண்ணி திரை உலகத்த வந்து தூக்கி நிறுத்தணும்னு அப்பமே நான் சொன்னேன். நான் வந்து ரூ. 1,00,00,000 தரேன். நம்ம ஒரு ஒரு சேனல் மாரி ஆரம்பிச்சிடலாம். சினிமா எடுக்கிறத நம்ம சின்ன படங்கள வந்து ரிலீஸ் பண்ணலாம் நம்ம. தியேட்டர் ஒரு 100 தியேட்டர் நான் எடுத்துக்கலாம் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணி எல்லாரும் கேட்டேன். யாரும் ஒத்து வரல. ஏன்னா 100 தியேட்டர் நம்ம எடுத்து வச்சிருந்தோம்னா, நம்ம மெம்பர் படத்த நம்மளே ரிலீஸ் பண்ணி, நம்மளே அவங்களுக்கு லாபத்த குடுக்கலாம். ஏன்னா தயாரிப்பாளர்ங்கிறது பணத்த வாங்கி பீரோல போட்டுட்டு, பேங்க்ல போட்டு ஜல்சா அடிக்கிறதுக்கெல்லாம் கிடையாது. பணம் வாங்குனா தங்கம் செய்யாத சங்கம் செய்யணும். அந்த சங்கம் செய்யணுங்க தான் இப்ப நான்லாம் ரூ. 6,50,00,000 சேர்த்து வச்சிருக்கேன் கில்டுல. அந்த ரூ. 6,50,00,000 மக்களுக்காக தான் குடுக்கணும். மக்கள் நல்லா இருக்கறதுக்காக தான் படம் எடுக்கிறவங்களுக்கு, உண்மையா படம் எடுக்கிறவங்களுக்கு செய்யணும். படம் எடுக்காம ஒரு கார்ட மட்டும் வாங்கி வச்சுட்டு நான் படம் புரொடியூசர் அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கவங்க நெறைய பேர் இருக்காங்க. இந்த இடத்துல பெப்சிக்கு நான் ஒரு வேண்டுகோள் விடுறேன். இந்த மாரி வந்து ஏமாத்துறவங்கள முதல்ல கட்டம் கட்டணும்.